தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். நேற்று தாங்க திரௌபதி 2 அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் முழுசாக பார்த்தேன். அதன் பிறகு அந்த படத்தை இயக்கிய மோகன்ஜி அவர்களுடைய ஒரு சில பேட்டிகளும் பார்த்தேன். மோகன்ஜி அவர்களை ட்ரால் செய்து அவருடைய படத்தை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அவரை வெளில வைத்து விடக்கூடாது, அவர் எடுக்கிற படம் வெற்றியாக கூடாது அப்படிங்கிற தரப்புல இருந்தும் வரக்கூடிய காணொளிகள் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னுடைய கருத்தை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இந்த காணொலியை நான் பதிவு பண்றேங்க. அடிப்படையில நான் ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய நபர். இதை நான் ஏன் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 சித்தாந்தத்தை பத்தி இதுல நம்ம பேசுறோம். அதாவது மோகன்ஜியை இங்க ஒரு நிறைய நுண்ணரசியல் இருக்கு சினிமா அப்படின்னு நம்ம பேசும்போது. மோகன்ஜியை குறிப்பிட்டு இவர்கள் ஏன் வளர விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நுண்ணரசியல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜி கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா திரு மோகன்ஜி அவர்கள் அவர் தனிப்பட்ட முறையில காணொலியில் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, அவர் தன்னை வலதுசாரி அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. தமிழகத்துல உங்களுக்கே தெரியும், இந்த சினிமா இந்த தமிழருடைய ஒட்டுமொத்த சினிமாவும் தமிழகத்தில் ஒரு குடும்பம் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கு. அவங்க இடதுசாரிகள். இப்ப இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்பவுமே திராவிட சித்தாந்தத்துக்கு தான் துணையாக நிக்குது. ஏன்னா கோட்பாடு ரீதியாக எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். ஆனா இவங்க நான் தமிழ் தேசியம், தமிழர் மண்ணு அப்படி இப்படிம்பாங்க. ஆனா கோட்பாடு ரீதியா பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட நிறைய இதுல ஒத்து போற மாதிரி இருக்கும். நான் பேசக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர் அரசியல். அதனாலதான் நான் என்னைக்குமே தமிழ் தேசியம் அப்படின்னு நான் பேச மாட்டேன், தமிழ் தேசிய சித்தாந்தம். ஏன்னா தமிழ் தேசிய சித்தாந்தம்ங்கிறது தமிழகத்துல உண்மையாகவே அது தமிழர்களுக்காக செயல்படல. ஏன்னா ஒவ்வொருத்தன் அவனுக்கு பிடிச்சத தமிழ் தேசிய சித்தாந்தம் வச்சுக்கிட்டு தனித்தனியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப பேச போறது என்னுடைய பார்வை தமிழர் அரசியல். அதாவது தமிழகத்தில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழர்கள் தான் தமிழகத்தில் அதிகாரத்திலும் அரசியலிலும் இருக்கணும், தமிழர்கள் வளர்க்கப்படணும். ஸோ இந்த கருத்தியல்ல தான் நான் என்னுடைய பார்வையை நான் எப்பவுமே வைப்பேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம மோகன்ஜியோட திரௌபதி 2 பத்தி பேசுறதுக்கு முன்னால, மோகன்ஜி என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். முதல்ல அவர் எடுத்தது திரௌபதி. அந்த திரௌபதியில அவர் என்ன ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு அப்படின்னா, நாடக காதல் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை முன் வச்சிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நாடக காதல்னு சொல்லும் போது இங்க ஒரு சில கம்யூனிட்டிக்கு அது வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனாலதான் நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் செய்வதே தவறு அப்படிங்கறத தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக இங்க திட்டமிட்டே காதல் செய்வது சரி, காதல் செய்தால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்லாம் இந்த படத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி, இந்த ஊடகத்தை வச்சு கெடுத்து குட்டிச்சவராக்கி, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தியலை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கெடுத்து குட்டிச்சவராக்குனது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வடுகு தெலுங்கு திமுக லாபி அண்ட் தீகா லாபி. அவங்களாலதான் இந்த மாதிரி பல பிரச்சனைகளே தமிழகத்துல உருவாயிருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி ஒரு சூழல்ல இருக்கும் போதுதான் இந்த மாதிரி இவர் அதாவது அவர் எடுத்தது பொய்யே கிடையாது, 100% உண்மை. அவருடைய முதல் படம் நாடக காதல்னு சொல்லிட்டு எடுத்தது 100% தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, பெற்றோர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை அவர் தைரியமாக எடுத்து அதை மக்கள் மத்தியில சேர்க்க முன் வந்தது அந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல படமாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அதுல அரசியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் சொன்ன கருத்து சரியான கருத்து, அதுல நான் உடன்படுறேன். 2வது படம் அவர் எடுத்தது பகாசுரன் நினைக்கிறேன். பகாசுரன், ஆமா. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த காணொளி, அதாவது இந்த வலையொலி, இந்த போன்ற இந்த டெக்னாலஜியை வச்சு பசங்க பொண்ணுங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கறத ஒரு மைய கருத்தா வச்சு அந்த படமும் ரொம்ப சமூகத்துக்கு தேவையான ஒரு படமா, சரியான படமா எடுத்திருந்தாரு. அதுலயும் நான் உடன்படுறேன். அதுக்கப்புறம் ருத்ரதாண்டவத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா மோகன்ஜி அவர்கள் சமூக பிரச்சனையை தான் கையில் எடுத்திருப்பாரு. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையார இளைஞர்கள், அதுக்கப்புறம் பிசிஆர் ஆக்டை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள், அப்புறம் இந்த
கிறிஸ்தவ மதமாற்றம் எப்படி நடக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தொட்டு ஒரு மைய கருத்தை வச்சு அந்த படமும் வந்து சரியாக எடுத்திருப்பாரு. அதுலயும் நான் உடன்படுறேன். ஏன்னா அது எல்லாமே பொய் கிடையாது, சமூகத்துல நடக்கிற பிரச்சனை. ஆனா அதை எல்லாரும் சமூகத்துல செய்யறது கிடையாது, ஆனா செய்யறாங்க. அந்த ஒரு விஷயத்த அவர் கையில எடுத்து ஒரு திரைக்கதை, ஏன்னா அஸ் அ கிரியேட்டர் அவர் வந்து அவருடைய கருத்தை தாராளமா பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விடயம்லாம் சமூகத்துல நடக்குது அப்படிங்கறத அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருக்காரு, தெரியப்படுத்துறாரு. அது எல்லாமே நல்லா தான் இருந்தது. திரௌபதி 2 இந்த படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன கருத்தை முன்வைக்க வந்திருக்காருன்னா, இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து வந்த இஸ்லாமியர்களால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவர் ஆழமா பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த கருத்து தான் இந்த படம். ஆனா இவர் இந்த கருத்தை இந்த படத்தை வந்து இவர் எடுத்து இந்த படத்தை பத்தி பேசும்போது இவரிடம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இதெல்லாம் ஏன் வந்து நீங்க இப்ப பேசுறீங்க, இத பேசுறதுனால என்ன பயன்? அதாவது இங்க என்ன பிரச்சனைனாங்க, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் பாடி. அதாவது இடதுசாரி வலதுசாரி என்ன ஒரு சித்தாந்தம் என்ன ஒரு ஐடியாலஜில இருந்தாலும் அவரவருக்கு நினைக்கக்கூடிய அந்த விடயத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து பிரசன்ட் பண்ணணும். அது மக்கள் வந்து சரியா தவறா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தா மட்டும்தான் சினிமா வந்து நேர்மையா செயல்பட முடியும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய வடுக தெலுங்கு திமுக லாபியும் திக லாபியும் அவர்களுடைய சித்தாந்தத்தை மட்டும்தான் இங்கே சினிமா என்று பார்க்க அனுமதிக்கிறார்கள். மற்ற எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் வேற எந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலும் இங்கே படம் எடுத்து அது இவர்களுக்கு எதிராக அந்த படம் அமைந்திருந்தால் அந்த படத்தை இவர்கள் வளர விடுவதில்லை, வளர்ப்பதில்லை. அவர்கள் மாறாக இயக்குனரோ கதாநாயகனோ யாருமே வந்து தமிழகத்துல வளர முடியாதுங்கிற ஒரு சூழலை இவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனைனாலதான் அந்த பிரச்சனை இன்னைக்கு வந்து மோகன்ஜி பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா மோகன்ஜி எடுத்த அத்தனை கருத்துக்களும் பாத்தீங்கன்னா இங்கே இந்த வடுக தெலுங்கு திமுக திக லாபியின் நுண்ணரசியலை உடைக்கக்கூடிய ஒரு படம். உங்களுக்கே தெரியும், தமிழகத்தில் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வடுக தெலுங்கு அப்படின்னு சொல்றது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா எனக்கும் ஏகப்பட்ட தெலுங்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஆனா தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த கொடூரமான இனவெறி அரசியலை வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம உண்மையிலே ஒரு சில பேர் அந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்கின்ற தப்ப சுட்டி காட்டுறதுக்காக தான் நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து நமக்கு இனவெறி கிடையாது. ஏன்னா நான் இன்னொரு இனத்தை ஆளுமை செஞ்சு அவங்கள நான் மேல உட்காரணும்னு ஆசைப்படல. ஏன் இனத்தை வந்து ஆளணும் அப்படிங்கிற பேராசையில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய இன உரிமை, சரிங்களா? ஆனா இன்னைக்கு இந்த வடுக தெலுங்கு லாபி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் தமிழகத்தில் மைனாரிட்டி 5.6% தான் இருப்பாங்க முழுசா நீங்க பாத்தீங்கன்னா. இவர்களுக்கு துணையாக இன்று வரை இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலித்திய அரசியல் கட்டமைப்பும் இந்த சிறுபான்மையினர் கட்டமைப்பும் இவர்களுக்கு எப்பவுமே வந்து கூட ஒரு சாலிட் ஓட் பேங்கா இருக்கிறதுனால இவர்கள் என்ன செஞ்சாலும் தமிழகத்துல யாரும் கேள்வி கேட்க முடியாது. இவர்களை வந்து யாரும் கேள்வி கேட்கவும் விட மாட்டாங்க. இவங்களே வந்து பாதுகாத்துக்குவாங்க. இவங்க என்னன்னாலும் பேசலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஆனா மத்தவன் பேசினா அது வந்து தப்பு, நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்தை வந்து இவர்களுடைய அரசியலை வைத்தும் அதிகாரத்தை வைத்தும் முடக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மோகன்ஜி படத்தின் மூலமாக நமக்கு தெரிய வர்ற விஷயமா இருக்கு. இதே ஒரு படைப்பை மாரி செல்வராஜோ இல்ல இந்த பாரஞ்சித் போன்றவர்கள் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த வடுக தெலுங்கு திமுக திக லாபி என்ன பண்ணும் அப்படின்னா, அது குப்பை படமாக இருந்தாலும் அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது, பிஹைண்ட் வுட்ஸ்ல ஒரு அவார்டை கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு படத்தை நாங்க வந்து பார்த்ததே இல்லை, உங்க வழியை சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து எங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பாசிட்டிவாக பேசி 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 அவங்கள வந்து தூக்கி விட்டு இவங்க தான் அருமையான படைப்பாளிகள், மற்றவன்லாம் வந்து படைப்பாளிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களே வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இப்ப ஒன்னும் இல்லைங்க, இப்ப மோகன்ஜி எடுத்த கதைய இது இவர்களுடைய சித்தாந்தத்தில் இருப்பவர்கள் யாராவது எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து வேற, அவருக்கு ப்ரமோஷன் வேற மாதிரி இருந்திருக்கும், அவருக்கு பப்ளிசிட்டி வேற மாதிரி இருந்திருக்கும், அவருக்கு விளம்பரம் வேற மாதிரி இருந்திருக்கும், அவரை வந்து இப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு பேச வச்சிருப்பாங்க. ஆனா இவரு தன்னுடைய ஜாதியை அடையாளப்படுத்தி கொண்டு பேசுகிறார்.
உண்மையாவே மோகன்ஜி கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரௌபதி 2 விஷயத்துல வந்து அவருடைய சொந்த ஜாதியான வன்னியர் ஜாதியிடம் வெளிப்படையாக காணொளி போட்டு பதிவு கேட்டது. இப்படிதாங்க இருக்கணும். அதான் இதுக்கு பேர் தான் ஜாதி உணர்வு. ஏன்னா அவர் ஜாதி வெறியில் இதெல்லாம் செய்யல. அவரு தன்னுடைய உரிமையோட தன்னுடைய ஜாதிக்காரங்க கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படத்தை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. அதுல வந்து தப்பே கிடையாது. அதற்கு இவனுங்க குதிச்சானுங்க பாருங்க, தையா தக்கன், ஐயோ என்ன இப்படி கேட்கிறாரு அப்படி கேட்கிறாரு, இதெல்லாம் எப்படி ஆகும்னாங்க. அதெல்லாம் தவறே கிடையாது. நீங்க அப்படி தாராளமா வந்து உங்க ஜாதி கிட்ட நீங்க உதவி கேட்கலாம். ஏன்னா அப்படிதான் கேட்கணும். நீங்க செய்தது தப்பே கிடையாது. அதற்கு பிறகு உங்க ஜாதியிலிருந்து ஏகப்பட்ட ஆதரவும் நீங்க பெற்றிருக்கீங்க, ஏகப்பட்ட பேர் நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை. இப்ப நாங்க என்ன இப்ப இந்த திமுக இந்த திகாவை பத்தி நான் பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. சோ இவங்க வந்து இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சினிமாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வேற யாரையுமே வளர விடாம பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த நுண்ணரசியலை தான் இப்ப நம்ம உடைக்கணும். அத மோகன்ஜி அவர்கள் ஏற்கனவே கடந்த 3 படத்துல உடைச்சிருக்கீங்க. இந்த 4வது படத்துலயும் நீங்க வந்து இஸ்லாமியர்னு ஒன்னா நான் வருது. உண்மையாகவே இந்த இஸ்லாமியர்களை பற்றிய நுண்ணரசியலையும் தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இன்னைக்கு இஸ்லாமியருங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எப்படி தமிழர்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இனக்குழுக்கள் தமிழ் பேசுதோ, அதே மாதிரிதான் இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு மதத்தை சொன்னா பல இனக்குழுக்கள் இன்னைக்கு இஸ்லாமியராக இருக்கிறது. அதுல தமிழர்களும் ஒன்று. ஆனா ஆளுமையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தமிழர் அல்லாதவர்கள். தமிழகத்தில் அடித்தட்ட மக்களில் அதாவது உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்களில் இருப்பவர்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக இஸ்லாமியரின் நிலைமை பெரும்பான்மையாக. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இவர்கள் அந்த திமுக அப்படிங்கிற கட்சியை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தமிழ்நாட்டை இன்வைட் பண்ணாங்களோ, இந்த தெலுங்கு நாயுடுல இருந்து, அப்புறம் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அப்புறம் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், தமிழர் அல்லாதவர்களாக இருக்கட்டும், தமிழர் வரலாற்றில் இல்லாதவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து கூடி கும்மி அடிக்கிற குரூப் தான் இந்த திமுக. இவங்க தான் வந்து இன்னைக்கு தமிழர்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இந்த நுண்ணரசியலை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து இஸ்லாமியர்களை எதிர்க்கிற மாதிரியே அந்த கதையில வந்து ஒன்னும் பெருசாலாம் சொல்லல. வந்தவனுங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை அவர் படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. அதுல தவறு ஒன்றும் கிடையாது. வந்தவனுங்க அதைத்தான் செஞ்சானுங்க. இந்தியர் அல்லாத இஸ்லாமியர்கள் வந்து இந்திய நாட்டை சூறையாடினானுங்க, கோவிலை இடிச்சானுங்க, கோவில்ல இருக்கக்கூடிய கருவூலத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் எடுத்தானுங்க, இங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இந்தியர்களை மதமாற்றம் செஞ்சானுங்க. அதுக்கப்புறம் பெண்களை வந்து அவங்கள விட்டு நிறைய பெண்களுக்கு கொடுமை செஞ்சாங்க, குழந்தைங்களை கொண்டாங்க, எல்லா விஷயமும் நடந்தது. ஆனா அதெல்லாம் இந்த மண்ணில் சேர்ந்தவன் செஞ்சானா அப்படின்னா இல்ல, வெளியில இருந்து வந்தவன் எல்லாத்தையும் செஞ்சான். அது நம்ம மூவேந்தர்களே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. ஆனா மூவேந்தர்களை முகல்ஸ் வந்து வெல்ல முடியல, ஆனா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து உதவுனது யாரு? குஜராத்ல இருக்கிற இஸ்லாமிய, இந்த மண்ணில் பிறந்தவன் மாலிகாபூர். அவன் வந்து படையெடுக்கும் போது பாண்டியர்களும் அவனுக்கும் சண்டை வரும்போது பாண்டியர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாச்சு படை. காரணம் இந்த இஸ்லாமியர்கள். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் எவனுமே பேச மாட்டான். ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு அவங்க கிட்ட இருக்கு, பேசினா வந்து அவங்களுக்கு ஓட்டு வராது அப்படிங்கிறதுனால இந்த உண்மையான விஷயத்தெல்லாம் மறைச்சிருவாங்க. அதே மாதிரி வடுக தெலுங்கு நாயுடு காலத்துல மிகப்பெரிய அடிமையாக பிராமணியத்துக்கு இருந்தவர்கள் அவர்கள். தமிழர் கோவில்களுக்குள் மிகப்பெரிய அளவுல சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தவர்கள் அவர்கள். தேவரடியார் என்கிற புனிதமான முறையை தேவதாசி முறையாக மாற்றி அதை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி அதை கேவலமான ஒரு விஷயமாக மாற்றினது அவர்கள். இதை பற்றி எவனுமே பேச மாட்டான் தமிழ்நாட்டில். இதை எல்லாத்தையும் செஞ்சது தமிழன்னு பொய் வரலாறு எழுதி அதை தமிழர் வரலாறுன்னு பரப்புரை செஞ்சு நம்மளை முட்டாளாக்கிட்டு இருப்பானுங்க இந்த திகாவும் திமுகவும். இந்த நுண்ணரசியல தான்